Hi students, welcome to Kribai Tuition Center. In this video, we are going to discuss profit, loss, discount, overhead expenses and GST. Now here, we are going to discuss some important concepts. So I am going to explain to you both in English and in Tamil. I wanted you to listen to this video and make use of this video in your exercises. Now we are going to derive all the formulas that is used here. First, cost price. The money that you give to buy a product is called the cost price. அதாவது வாங்குற விலை. அதுதான் வந்து ஒரு பொருளை வாங்குற விலைக்கு பேரு cost price. Next, selling price. The amount for which a product is sold is called the selling price. அதாவது விக்கிற விலை. ஒரு பொருளை விக்கிற விலைக்கு பேரு selling price. Profit or gain. If the selling price is more than cost price, then we say it is a profit. இப்போ ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி அதை 15 ரூபாய்க்கு விற்றா அவங்க 5 rupees profit அவங்களுக்கு இருக்கு. ஸோ வாங்குற விலையை விட விற்கிற விலை ஜாஸ்தியாக இருந்தால் அதை நம்ம ப்ராஃபிட் ஆர் கெயின்னு சொல்லுவோம். அப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் cost price. See here, profit is equal to selling price minus cost price. Loss. If CP is more than SP, then we call it as loss. அதாவது வாங்கின விலையை விட விற்கிற விலை கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம நஷ்டத்துக்கு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு 5 ரூபாய் லாஸ். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் எஸ்பி. ப்ராஃபிட் பர்சன்டேஜ். For 100 rupees, what is the profit? That is called as profit percentage. இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு நம்ம விற்றதுக்கு வாங்கினதுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, அதை வந்து 100 ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். யூ ஹேவ் சிபி. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் calculated on சிபி. சிபி you have profit. Now if the CP is 100, then what will be the profit? So here instead of this question mark I am writing profit percentage. Now just cross multiply. Profit percentage is equal to profit into 100 divided by CP. So you have got the formula for profit percentage. Profit by CP into 100. Next, loss percentage. Loss percentage is also calculated on CP. So you have CP and you have some loss. For 100 rupees, what is the loss percentage? Now cross multiply. Loss percentage is equal to loss into 100 divided by CP, or you can say this as loss by CP into 100. That is loss percentage. இப்போ நம்மளுக்கு profit percentage and CP ஓட values தெரியும், பட் நம்மளுக்கு SP ஓட வேல்யூ தெரியாதுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? அப்படி இல்லை நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ தெரியும், ப்ராஃபிட் பர்சன்டேஜோட வேல்யூ தெரியும், சிபியோட வேல்யூ தெரியணும்னா என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம அதை டிரைவ் பண்ண போகிறோம். சி காஸ்ட் ப்ரைஸ் யூ ஹேவ் ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் செல்லிங் ப்ரைஸ் இல்லையா? ஸோ திஸ் இஸ் selling price, cost price plus profit. Now for 100 rupees you have profit percentage. 100 plus profit percentage is SP for 100 rupees, right?
want the SP, then இப்போ நம்ம இதை ரப் பண்ணிடலாம். Cross multiply. SP is equal to 100 plus profit percentage into CP divided by 100. இப்போ suppose CP ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்னா CP is equal to SP, here 100 இங்க போகும். So 100 into SP divided by 100 plus profit percentage. So either இந்த ரெண்டு formulas மக் பண்ண முடிஞ்சா மக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி போட்டு cross multiply பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த formulas அவசியமா மக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. Similarly for loss க்கு இப்ப பார்க்கலாம். நம்ம profit க்கு பார்த்தாச்சு, இப்ப நம்ம loss க்கு பார்க்கறோம். cost price இருக்கு, loss இருக்கு. So CP minus loss, that is SP, right? So வாங்குற விலையை விட விக்கிற விலை கம்மி. So CP ல இருந்து loss மைனஸ் பண்ண நம்மளுக்கு selling price என்னங்கிறது கிடைச்சிடும். இப்போ for 100 rupees க்கு 100 rupees, இங்கே you have loss percentage. So here 100 minus loss percentage, that is your SP for 100 rupees. Now similarly rubbing this, cross multiply. If you want SP, then SP is equal to 100 minus loss percentage into CP divided by 100. Similarly, if you want CP, then CP is equal to 100 into SP divided by 100 minus loss percentage. Understood? Next, discount. So ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு, அந்த டெக்ஸ்டைல் ஷாப்ல 50% டிஸ்கவுண்ட்னு ஒரு அட்டை எழுதி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ அகைன் பர்சன்டேஜ் அப்படின்னா for 100 rupees 50 rupees டிஸ்கவுண்ட். எதுக்காக இப்படி எழுதி தொங்க விட்டுருக்காங்க? ஏன்னா எனிவே பில் பண்ணும்போது அவங்க டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிட்டு தான் வர்ற கஸ்டமருக்கு கொடுக்க போறாங்க. ஆனாலும் ஒரு பர்சன் ஏ இருக்க, அவர்கிட்ட 500 rupees இருக்கு. இன்னொரு பர்சன் பி இருக்காரு, அவர்கிட்ட 250 rupees இருக்கு. இப்போ இந்த 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத டேக் பார்த்த உடனே பர்சன் ஏ என்ன டிசைட் பண்ணுவார்னா, சரி இந்த கடைக்கு போய் நம்ம 1000 rupeesக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அப்போ டிஸ்கவுண்ட் போக நம்மளுக்கு 500 rupees பில் ஆகும். அப்ப அந்த 500 rupees பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏ முடிவு பண்ணுவார். பி என்ன முடிவு பண்ணுவாரு? நம்ம போய் 500 rupeesக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அப்ப நம்ம 250 rupees பே பண்ணா போதும், 50% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு. இப்போ பர்சன் ஏ கையில இருந்தது 500, பர்சன் பி கையில இருந்தது 250. ஸோ ஒவ்வொரு பர்சன்ஸும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டை கையில வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கடைக்காரங்க போய் ஒவ்வொரு கஸ்டமர் கிட்டயும் போய் உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு அவங்க டேக் பண்ணிட்டாலே அந்தந்த கஸ்டமர்ஸ் அவங்க கையில் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்டைல்ஸை ஷாப் பண்ண போவாங்க. இப்போ டிஸ்கவுண்டோட ஃபார்முலா, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு marked price minus discount. Now what is marked price? Say அங்க ஒரு dress இருக்கு, அந்த dressல price tag இருக்கு. இப்போ இந்த price tagல என்ன amount போட்டிருக்காங்களோ இதுக்கு பேரு marked price. So இந்த marked priceல இருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு பில் பண்ணுவாங்க. Now discount percentage.
This discount percentage is calculated over marked price. See, you have marked price and discount. For 100 rupees marked price, what is the discount? That is discount percentage. Now when you cross multiply, you will get discount percentage is equal to discount into 100 divided by marked price. So discount percentage is equal to discount by MP into 100. Next we are going to see overhead expenses. What is overhead expenses? If you are buying a product, the cost that are cost additional to the cost price are called as overhead expenses. That is, if you are buying a product, then you are making some repairs, you are painting, then for bringing it for transportation you are spending some amount. All these will come under overhead expenses. So the cost price is equal to cost price plus these overhead expenses. இப்போ overhead expensesனா என்னன்னா, ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த வாங்குறதோட உங்களோட இது முடிஞ்சிடாது. அந்த பொருளை வாங்கினா அதில் ஏதாவது ரிப்பேர்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிப்பேர்ஸ் பார்க்கணும், பெயிண்ட் அடிக்கணும்னா பெயிண்ட் அடிக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு லோட் ஆட்டோ இல்லை ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி நீங்கள் கொண்டு வருவீங்க. அப்போ அதுக்கான சார்ஜஸ் இது எல்லாமே வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் அதில் இன்க்ளூட் ஆகுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கூட இந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் செலவு பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு டோட்டலான ஒரு கம்ப்ளீட் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ், இது பொருளை வாங்கின விலை ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், அதுக்காக செலவு பண்ணின அமௌண்ட். Next we are going to see GST, Goods and Services Taxes. Now what is GST? That is, what is taxes? Now all the facilities that government makes to the people are only from the income that is derived from the taxes. இப்போ ரோட் போடுறது இல்லை வேறு எந்த ஃபெசிலிட்டிஸ் பப்ளிக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, அப்புறம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேலரி எல்லாமே எங்கேருந்து போகுதுன்னா நம்ம மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸ்லேருந்து தான் போகுது. ஸோ இந்த டேக்ஸஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க. ஈக்குவலாக பிரித்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு தேவையான நல்லதெல்லாம் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த இந்தியாவுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நேஷ்னல் லெவலில் அவங்க செயல்படுத்துவாங்க. There are 3 types of GSTs. CGST, Central GST, SGST, State GST, IGST, Integrated GST. For Union Territories, it is UTGST. GST. The GST is equally shared by the central and state governments. Egg, honey, milk, salt, etc. are exempted from GST. Petrol, diesel are taxed separately and do not come under GST. The GST Council has fitted over 1,300 goods and 500 services under 4 tax slabs, namely 5%, 12%, 18% and 28%.